பேச்சுவார்த்தை 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 ஈரான் அமெரிக்கா கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்றார். அமெரிக்கா எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவினுடைய அசட்ஸ் எல்லாமே அடிக்கிறதுக்கான வழி தான். எங்களை எதிர்த்து அவங்க அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அமெரிக்காவினுடைய அசட்ஸ் எதிர்த்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நீங்களாம் என்ன செய்வீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் உங்கள் 2 பேருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இஸ்ரேல் லெபனன் மீதான அட்டாக் அப்படிங்கிறத துரிதப்படுத்தி இருக்காங்க. ஸோ உலகத்தில் நிறைய விஷயங்கள் யுத்த சம்பந்தமாகவே நடக்கிற மாதிரி நமக்கு தோன்றினாலும் இது உலக அரசியலும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், அதன் காரணமாக செபி அறிவித்திருக்கக்கூடிய விசாரணை, அந்த விசாரணை காரணமாக 15 லட்சம் கோடி ரூபாய் என்ன ஆனது, 5 வருஷத்தில் 15 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி வருமானத்தை காண்பிச்சிருக்கீங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுடன் நம்ம அந்த வீடியோவை தமிழ் பட்சத்தில் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு நபரும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய REL அவங்க தங்கத்தில் பெரிய ஒரு புள்ளிகள் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார்கள். சுவிட்சர்லாந்தில் அவங்களுக்கு தனியாக ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பரை நம்ம முன்னாடி காண்பிச்சிருக்காங்க. பொதுவாகவே இந்த பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நம்பர்ஸ் கேம் தானே. பெரிய நம்பரை பார்த்தோம்னா நம்ம அதை பிலீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது பெரும் முதலைகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் 20 ரூபாய் பொருளை கூட 20.00 அப்படின்னு சொல்லி 4 டிஜிட்டாலாம் போடுவாங்க. அடுத்ததான் இன்னொன்னையும் சொல்லி போடுவாங்க, 19.99 அப்படிலாம் சொல்லி போடுவாங்க. ஸோ இது எல்லாமே மனிதர்களுடைய சைக்காலஜி அடிப்படையில் அவங்க கொடுக்கக்கூடிய கிமிக் வேலைகள் தான். அப்படி தான் இந்த ராஜேஷ் மேத்தா அப்படிங்கிறவரும் நம்மளை ஏமாற்றிருக்காரா, இல்லை செபி தான் தப்பாக இதை புரிஞ்சுக்கிட்டாங்களா? 2024 இந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்களே, 2013 ராஜேஷ் மேத்தா மீது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம மூளையை போட்டு பொறாண்டிக்கிட்டே இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அங்கே அந்த கேஸை ஸ்டடி பண்ணுங்க. அந்த கேஸை ஸ்டடி பண்ணி ஒரு நிறுவனத்திடம் அவங்களுடைய பங்குகளை நம்ம வாங்குகிறோம் என்றால் அந்த நிறுவனம் என்ன மாதிரியான லாப நஷ்ட கணக்குகளை நம்ம முன்னாடி காண்பிக்கிறாங்க, அவங்களுடைய நெட் லாஸ் என்ன, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்ன, அவங்களுடைய லீகலாக அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் என்ன, இதெல்லாமே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ்ரேல் அட்டாக் பெய்ரூட் அப்படிங்கிறது தான். பெய்ரூட்லேயும் சதன் பெய்ரூட் பக்கமாக இஸ்ரேல் அவங்களுடைய அட்டாக்கை நடத்திட்டு இருக்காங்க. சதன் லெபனன் பக்கமாக அட்டாக்கை நடத்தினவங்க திடீர்னு பார்த்தா பெய்ரூட் பக்கமாக நான் அவங்கள அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பெய்ரூட்னுடைய சதன் பக்கமாக இப்போ அவங்களுடைய படைகளை மடைமாற்றம் செய்து வருகிறார்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக லெபனனை போட்டு தள்ளுறதற்கான முயற்சிகளில் ஈரான் ஈடுபட்டிருக்காங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. நீ லெபனனை அடிச்சின்னா நான் கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈரான் அமெரிக்காட்ட முரண்டு பிடிச்சாலும், என்ன முரண்டு பிடிச்சாலும் நான் அடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோ லைன்லாம் போட்டிருந்தாங்க இஸ்ரேல். இந்த கோட்டையை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மஞ்சள் லைன்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மஞ்சள் லைன்லாம் இப்போ தாண்டி போய் அடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறுங்கப்பா, இந்த வில்லேஜில் இனிமேல் மனிதர்களே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு என்ன அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே வச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல். இந்த நேரம் பெய்ரூட் பக்கமாக அவங்களுடைய தாக்குதலை நடத்தி, அதுவும் சதன் பெய்ரூட் பக்கமாக நாங்கள் தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொல்லி அடிச்சிட்டு இருக்கிறதுனால அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தை இதனால் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. அந்த அச்சம் இப்போது மறுபடியும் நிரூபணமாகி இருக்கிறது. எஸ், பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதிப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உலக நாடுகளுக்கு பெரும் சிக்கல் தான். இப்போ என்னன்னா ICE அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இமிகிரேஷன், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு $70 பில்லியன் அந்த பில் அப்படிங்கிறத அமெரிக்கா பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ICE அப்படிங்கிற அந்த அமைப்பு சீக்கிரமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நபர்களை வெளியேற்றலாம். சில நபர்களை அமெரிக்காவை விட்டு வேறு நாடுகளுக்கு நாடு கடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலா ஒரு புதிய பவர் ICEக்கு கிடைக்க போகுது. ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் தலைவர்களுடனும் யூரோப்பியன் தலைவர்களுடனும் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அந்த பேச்சுவார்த்தையோடு சாதாரணமாக எங்களுக்கு இந்த உதவிகள் வேணும் அப்படிங்கிறதோட நிப்பாட்டாம ஏர் டிஃபென்ஸ், வார் சம்பந்தமான அப்டேட்ஸ், அடுத்ததாக என்ன செய்யலாம், யூரோப்பியன் யூனியனை எப்படி நம்ம காப்பாற்றலாம், யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனை எப்படி சேர்க்கலாம், இப்படிங்கிற பல டிஸ்கஷனில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டு
வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி நம்ம இந்த செய்தியை முந்தானத்தோ சொல்லியிருந்தோம். ஜெர்மன் நாட்டு தலைவருடனும் யூகேயுடனும் பேச ஜெலன்ஸ்கி அவர்கள் தயாராகி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அது இப்போ நடந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட் இப்போ ஈரானுடைய வான்பரப்பில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா ஈரான் நாட்டுக்குள்ள அடிக்கடி அமெரிக்கா அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கான நேஷனல் செக்யூரிட்டியினுடைய கமிட்டி தலைவர், ஈரானுடைய பாராளுமன்றத்தினுடைய நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டி இன்னைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட்டு கூட நம்முடைய வான்பரப்பில் இல்லை. கம்ப்ளீட்டாக நாம் அமெரிக்காவை வெளியேற்றி விட்டோம் என்பது தான். ஸோ இப்படி வெளியேற்றி விட்டோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமாக அவங்க பார்க்கல. ஏன்னா எப்போ வேணாலும் ஈரானுக்குள்ள ஒரு அட்டாக் நடத்துறதுக்காக அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால டோட்டலாகவே நம்ம சர்வேலன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஈரான் இப்போது எல்லோரிடமும் சொல்லியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஹேஸ் நோ சாய்ஸ். ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் டு அக்செப்ட் நியூக்ளியர் டீல். இதை தவிர ஈரானுக்கு வேறு எந்த சாய்ஸும் கிடையாது. சீக்கிரமாக இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லோருக்கும் நல்லது என்கிற அந்த ஒரு விஷயத்தை ஈரானுக்குள்ளே புகுத்துகிறார் ட்ரம்ப் அவர்கள். என்னதான் நடந்தாலும் நீ இதை சம்மதித்து தான் ஆக வேண்டும், உனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது, வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரானையே நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அர்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷனுக்காக அர்மேனியா இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது அர்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். காரணம், அர்மேனியா மாஸ்கோ கூடவே இருக்கணுமா, இல்லை மாஸ்கோ விட்டு வேறு ஏதாவது நாடுகள் கூட நட்புடன் இருக்க வேண்டுமா, அவங்களுடைய உலக அரசியலுடைய பார்வை எப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை அர்மேனியா தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே அர்மேனியாவுக்கு இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான எலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. பூட்டான்ல திடீர்னு நிலநடுக்கம் 5.6 ரிக்டர் அளவுகோலாக இருந்தது. இந்தியா உட்பட பல இடங்களிலும் இந்த நிலநடுக்கத்தினுடைய அந்த அறிகுறிகள் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவினுடைய ஆர்மி, இந்த பொக்கோ ஹராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத குழு இருக்கு பார்த்தீங்களா, அது நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. திடீர்னு ஸ்கூலுக்குள்ள என்ட்ரு ஆவாங்க, திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை கடத்திட்டு போயிடுவாங்க. இப்படி கடத்திட்டு போன ஒரு 360 நபர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்கிற ஒரு பாசிட்டிவான செய்தி வெளியாகி இருக்கிறது. சதன் பெய்ரூட்ல இஸ்ரேலினுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருந்தது என்றால் அதற்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என்கிற அறிவிப்பை ஈரான் இன்னைக்கு பகிரங்கமாக கொடுத்திருக்காங்க. ஸோ டெசிசிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஈரான் இருந்து இருக்கும். எனவே இஸ்ரேல் கொஞ்சம் யோசித்து அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஈரானுடைய எச்சரிக்கை. ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் ரிமைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியும் இன்னைக்கு அமெரிக்கா வெளியிட்டு இருக்கிறது. எங்களுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 புள்ளிகள் தான், அதை மட்டும் நாங்கள் ஓகே பண்ணிட்டோம், டீல் வேற லெவலில் கையெழுத்தாயிரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த ட்ரம்ப் அவர்கள் 2 புள்ளி மட்டும் சொல்றது இல்லைங்க, அவர் நிறைய நேரம் இதே மாதிரி மாற்றி பேசியிருக்காரு. அதனால இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு அப்பவே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் மைக்ரன்ஸ் வந்த போட்டு விழுந்து கிட்டத்தட்ட 10 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவங்களுடைய உடலை அவங்க ரிகவர் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க என்கிற தகவலையும் இத்தாலி அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஈரான்ல கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான புனித யாத்ரீகர்கள் உயிரிழந்து விட்டார்கள். ஒரு பஸ் ரோல் ஆகி ஆக்சிடென்ட் ஆனதுல 20, அதுவும் ஈரான்லேருந்து வந்தவங்க ஈராக்ல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இன்னும் 19 நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் என்கிற தகவலை ஈராக்கினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவித்திருக்கிறது. ஜி ஜின்பிங் அவர்கள் நார்த் கொரியாவுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தார். 2019க்கு பிறகு முதல் முறையாக ஜி ஜின்பிங் அவர்கள் நார்த் கொரியாவுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருப்பது உலக நாடுகளிடையே ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. என்ன பேசியிருப்பாங்க, அடுத்ததா வடகொரியாவுக்கு எந்த மாதிரியான பூஸ்டை சீனா கொடுக்க போறாங்க, வடகொரியா சீனாவுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகிறது அப்படிங்கிற பல டிஸ்கஷன் இருக்கு. இந்த டிஸ்கஷனுக்கான முடிவுகளை 2 நாடுகள் கொடுப்பார்களா, இல்லை அந்த அயன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் பாதுகாக்க போகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒபெக் நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆயில் அவுட்புட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம். அதை அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. ஒபெக் நாடுகள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டு இருப்பதால் அதை சமாளிப்பதற்கும் அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயிலுடைய அவுட்புட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயிலுடைய அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். கம்மியாச்சுன்னா ஆயிலுடைய ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து கொள்ளுங்கள். தைவானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சீனாவினுடைய 4 கப்பலை வெளியேற்றி விட்டோம், அவங்க எங்கள் நாட்டு கடற்பரப்பில் வந்துட்டாங்க, அவங்கள நாங்கள் எக்ஸ்பெல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இதை சீனா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய பேச்சுவார்த்தை ஸ்னேக் மற்றும் லேடர், அதாவது ஏனியும் பாம்பு அப்படின்னு சொல்லி நம்ம விளையாண்டுருக்கோம் தெரியுமா, ஒரு படி மேலே ஏறும்போது பாம்பு விழுங்கி அப்படி 5 படி கீழே வந்துடும்ல, அதே மாதிரி தான் இருக்கான். அப்படி தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரானுடைய நெகோசியேட்டர், அதாவது ஈரான் ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக்ஸ் பர்சன் வச்சுக்கோங்க, அவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஐயா பரமபதம் விளையாடுற மாதிரி தான் இருக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான் மினிஸ்டர் இன்னைக்கு ஈரானுக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார். அப்படி பயணத்தை மேற்கொண்டு
ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் அப்படின்னும் அதை சீக்கிரமாக முடித்து வைப்பதற்கு தான் இந்த பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மைக்ரோ ரியாக்டர் அப்படிங்கிறத இப்போ உலக நாடுகள் பெருவாரியாக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்கு என்கிற தகவலை இன்னைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தையினுடைய முக்கியமான நபராக பாகிஸ்தான் உலகெங்கிலும் இருக்கும்போது அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்புகள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பாகிஸ்தான் அரசாங்கத்தில் சில நபர்கள் கூறி வருகிறார்கள். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IEA அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமைப்புடன் பக்காவான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஈரான் மேற்கொள்ளும். அதற்கான டிராஃப்டை நாங்கள் வடிவமைத்து கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை இப்போ அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அதிகமாக நியூஸை கவர் ஆகியிருக்கு. சொல்லப்போனால் அந்த பேச்சுவார்த்தை முடியும் தருவாயில் இருக்குது. இதுக்கு மேலே அது முடியாமல் போனது என்றால் அதற்கு மெயின் காரணமாக இஸ்ரேல் இருப்பாங்க. ஏன்னா சதன் பெய்ரூட் பக்கமாக அவங்களுடைய தாக்குதலை செய்து விட்டார்கள். பெரிய ஒரு தாக்குதலை செஞ்சிட்டாங்கன்னா ஈரான் கோபமடைந்து விடுவார்கள். ஈரான் கோபம் அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த பீஸ் டீல் அப்படிங்கிறது நடக்காது. இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளைய செய்தி இருக்க போகுது. ஸோ இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.